இனியும் எனக்கு அத நினைச்சாலே ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன் என்னாச்சு? தீபாவளி முடிஞ்சு 1 மாசம் ஆயிருச்சு. இருந்தாலும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதாச்சும் புரியுற மாதிரி சொல்லேன். இந்த வருஷம் தீபாவளி எப்போ வந்துச்சு நமக்கு? அக்டோபர் 20. எனக்கு மொத வாரம் 8ஆம் தேதி சம்பளம் போட்டாங்க. சரின்னு 8ஆம் தேதி நைட் உட்கார்ந்து எல்லா வெப்சைட்டும் செக் பண்ணி பார்த்தேன். செவ்வாய் ஒரு பாதி கடைக்கிட்ட செக் பண்ணதுல ஃபுல்லா புக்கிங் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படி இப்படின்னு சர்ச் பண்ணி ஒரு 9ஆம் தேதி 10ஆம் தேதி போல ஒரு கடையில ஆர்டரும் போட்டேன். அவங்களும் நிறைய பட்டாசு அனுப்பி விட்டாங்க. ஆனா நான் கடைசி நேரத்துல நான் கட்டின டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டுமே எவ்வளவு பார்த்தா ரூ. 1000 கட்டினேன். எனக்கு அடுத்த வருஷத்தை நினைச்சாதான் பயமா இருக்கு. அடுத்த வருஷம் தீபாவளி எப்போ வருதுன்னு தெரியுமா? நவம்பர் 8. எனக்கு சம்பளம் எப்போ வரும் தெரியுமா? நவம்பர் 8. இதுக்கு பேசாம கிருஷ்ணர் சூரசம்காரம் பண்ணாமையே இருந்திருக்கலாம். அது நரகாசுரன் முருகேசா. இப்ப எனக்கு திருத்தம் தேவையில்லை. சொல்யூஷன் என்னவோ அதை மட்டும் சொல்லு. இதுக்கா நீ எவ்வளவு டென்ஷன் ஆகுற? நம்ம மாரிமால் கிராக்கர்ஸ்ல நீ ஸ்கிட் பண்ணல ஜாயின் பண்ணிக்கோ. சிறு சேமிப்பு திட்டம். உன்னோட பட்ஜெட் எவ்வளவு சொல்லு? நான் ஒரு அப்படி இப்படி ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ 5000 அப்படின்னா நீ டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண. டிசம்பர்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மாசம் உன்னோட சம்பளத்துல இருந்து 500 மட்டும் ஒதுக்கி வச்சா போதும். 9 மாசம் கட்டுவா. அதே மாதிரி 4500 ரூபாய் வரும். நீ 5000க்கு 4500 மட்டும் தான் பே பண்ணுவ. செப்டம்பர் மாசம் நீ ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆர்டரோட உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட்டும் அவங்க கொடுப்பாங்க. கடைசி நேரத்தை நீ ஆர்டர் பண்றதை விட நீ வேகமா ஆர்டர் பண்ணனா பட்டாசு விலையும் கம்மியா இருக்கும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் கம்மியா இருக்கும். எனக்கு இதோட ஃபுல் விவரம் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த சிட் ஃபண்டோட ஃபுல் வீடியோவும் கீழ இருக்க ப்ளே பட்டன்ல கொடுத்துருக்கேன். அதுல போய் ஃபுல் டீடைலும் தெரிஞ்சுக்கோ. நீ கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்பர் கொடுத்துருக்கேன். அதுலயும் போய் கால் பண்ணி நீ கேட்டுக்கோ. நான் மட்டும் இல்லப்பா, என் கூட வேலை பாக்குற கொஞ்சம் பேரு என் கூட தான் ஆர்டர் போட்டானுங்க. 1000 ரூபாய்க்கு டிரான்ஸ்போர்ட் கட்டினானுங்க. எல்லாத்தையும் போய் சொல்றேன். எல்லாரும் இதுல போய் ஜாயின் பண்ண சொல்றேன்.